நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த 5 நாட்களாகவே டெல்லியவே சூழ்ந்து கொண்டிருந்த மாணவர்களுடைய போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. மாணவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவையிலிருந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் மட்டுமே போராட்டம் முடிவுக்கு வரும் என்ற மாணவர்களுடைய அழுத்தமான குரலுக்கு மத்திய அரசு செவி சாய்த்திருக்கிறார்கள். ராஜினாமா கடிதம் என்பது பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் மற்ற கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என மத்திய அரசு உறுதியளித்ததன் அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தங்களுடைய தேசிய அளவிலான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை ஒட்டிய தலைப்பை தான் ஜெயா பிளஸ் என்ற விவாதத்திற்கு எடுத்திருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தவறுக்கு பொறுப்பேற்பா அல்லது மாணவர்களின் வெற்றியா என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இப்போதைக்கு 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்று விடலாம். அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா, உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பிரான்சிஸ் பாண்டியன், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதயதுல்லா மற்றும் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் இருவருமே இணைய இருக்கிறார்கள். அவரை நாம் நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே வரவேற்று விடலாம். தேவப்பிரியா சார், உங்ககிட்டே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 5 நாட்களாக பிரதமருக்கு ஒரு பெரும் அழுத்தம். டெல்லியை சூழ்கிறார்கள், பீகாரில் போராட்டம், மகாராஷ்டிராவில் போராட்டம், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கூட போராட்டம். மத்திய அரசுக்கு ஒரு பெரும் அழுத்தம். ஒரு வழியாக ராஜினாமா என்ற முடிவை நோக்கி மத்திய அரசு பயணித்திருக்கிறது. மாணவர்களுக்கான வெற்றின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மத்திய அரசு தவறை உணர்ந்து ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க தர்மேந்திர பிரதானுக்கு எடுத்துக்கலாமா? இல்லை, முதல் விஷயம், மாணவர்கள் பெரும்பாலும் போராடியதில் 90% மேலே மாணவர்கள் இல்லை. அதுதான் உண்மை. மாணவர்கள் என்றால் நீட் எழுதுறது 17 வயசில் எழுதுவாங்க. அங்கே இருந்தவர்கள் பெரும்பாலும் 30 வயதுக்கு மேலானவர்கள் தான் இருந்தாங்க. 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்தது ஆவரேஜ் 250லேருந்து 300 பேர் தான் இருந்தாங்க. 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது என்பதால் அன்னைக்கு மாத்திரம் திடீர்னு ஒரு பெரும் கூட்டம் வந்து கலவரம் அளவுக்கு போய் போலீஸ் தாக்கினார்கள் என்ற சம்பவம் நடந்தது. நீட் எழுதுறதுக்கு வயது வித்தியாசம் இல்லை, அது தேவப்பிரியாவுக்கு தெரியும். எனக்கு உங்களுக்கு இல்ல, நான் சொல்றது தெரியும்ல. கண்டிப்பா 17 எப்படி இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, 30 வயசு இருக்கவங்க கூட நீட் தேர்வு எழுதலாம் சார், எழுதலாம். ஆனால் அடிப்படையில் 95% மாணவர்கள் தான் சேர போறாங்க. சரியா? எழுதலாங்கிறது வேற, எத்தனை பேர் போறாங்க இல்ல. அப்ப நம்ம வயசை வச்சு பிரிச்சிட முடியாது. நான் சொல்றது மாணவர்கள் இல்லைன்னு சார், ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் +2 எழுதுறாங்க. அதில் மெடிக்கல் PCMB படிக்கிறவங்க மட்டும்தான் நீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அது அப்படி போட்டிங்கன்னா அது 1 லட்சத்துக்கு குறைஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களோ மற்றவங்களோ இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது, இது முழுக்க க்ரீம் ஆஃப் நல்லா படிக்கிறவங்க நான் போகணுங்கிற ஒரு கோர்ஸ். சரியா? ஸோ இதில் கண்டிப்பாக மிகப்பெரிய தவறு கொஸ்டின் பேப்பர் லீக். அதில் 2வது கருத்தே இல்லை. ஒரு எக்ஸாம் நடந்து 22 லட்சம் பேர் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுங்கிறது மிகப்பெரிய தவறு. நம்மெல்லாம் இப்போ பரீட்சை முடிஞ்சதுன்னா பையை தூக்கி போட்டு அடுத்த நாளே வேறு வேலையை பார்க்க போவோம். அப்படி ஆனால் அவர்கள் அதற்கு பிறகு 2 வாரம் படிச்சுட்டு திருப்பி அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பாட்டி வீட்டுக்கோ எங்கேயோ போயிட்டா, இல்லை நீ எழுதுனதெல்லாம் கிடையாதுன்னு திருப்பி வந்து இன்னொரு முறை படித்து எழுதியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய மன அழுத்தம் மாணவர்கள், அந்த குடும்பம் 22 லட்சம் குடும்பத்துக்கு. அதில் 2வது கருத்தே இல்லை. ஆனால் திருவள்ளுவர் பெருந்தகை ஒன்று சொல்லியிருக்கார், நோய் நாடி நோய் முதல் நாடி வரும் வழி நாடி வாய்ப்பை செயல். ஸோ நோய் நாடி முதல்ல அந்த 22 லட்சம் பேரில் ஒரு 10,000 20,000 பேர் லீக்கான பேப்பரை வச்சு எழுதுவோம். ஸோ அதுக்காக கேன்சல் பண்ணிட்டு எவ்வளோ விரைவில் அடுத்த தேர்வை வைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஈஸி கிடையாது. இந்தியா ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு திருப்பி மீண்டும் அவர்கள் வரத்துக்கு டைம் கொடுத்து அடுத்த வருஷம் இதுக்கு முன்னாடி பண்ணணும்னு தேர்வை வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ நோய் வர்றதுக்கு வரும் வழி என்ன, எங்கே லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நடுவில் பாலிடிக்ஸ் வந்துருச்சு. இவர்கள் வைத்த கோரிக்கை இப்போ இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கார். இதுவரை ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு வரவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் கூடும் பொழுது பாராளுமன்றத்தில் அறிவிக்கணும்னு வச்சிருக்காங்களா, அல்லது பாராளுமன்றத்தில் அதை ஏற்கவில்லை, அதற்கு பதிலாக இது மாற்றங்கள் ஏதாவது நிகழுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இன்னும். குடியரசுத் தலைவர் இந்தியாவில் இல்லை, வெளிநாடு பயணம் மேற்கொண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறார். சாதாரணமாக பாராளுமன்றம் நடைபெறும் போது முக்கிய டிசிஷன்ஸ் பாராளுமன்றத்தில் அறிவிப்பாங்க. ராஜினாமா அறிவிக்கப்பட வேண்டியது குடியரசுத் தலைவர் சார். பாராளுமன்றத்தில் ஏன் சார் அறிவிக்கணும்? இது பிரதமருடைய இது இருந்தால் தான் போகும். பிரதமர் இதை பாராளுமன்றத்தில் அறிவிக்கலாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சார் எனக்கு ஒண்ணு புரியல. ஆ. சார் ராஜினாமா பிரதமருக்கு தான் கடிதம் இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாங்க. சார் நாடாளுமன்றத்திலேயே அறிவிக்கணும். எனக்கு புரியல. குடியரசுத் தலைவரோ கவர்னரோ செயல்படுவது மந்திரி சபையுடைய அட்வைஸ். சார் அதிகாரம்ன்ற ஒண்ணு இருக்கு. அதான் சார் அதிகாரத்துக்கு உட்பட்டு மத்திய அமைச்சர். சரி அந்த டாபிக்கே விடுங்க, நீங்க வாங்க. சரி. ஸோ அதனால எனக்கு அதுல இன்னும் அவருடைய ராஜினாமா முழுமையடைஞ்சதான் எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. சரி. ஏன்னா அது ஏற்கப்பட்டதுங்கிற வரைக்கும். ஸோ அதனால கோரி 4 இல்ல, என்னுடைய தேவப்பிரியா சார், என்னுடைய கேள்வி நான் முதல்ல உங்ககிட்ட எப்படி வச்சேன்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. சரி. தர்மேந்திர பிரதான் செய்த தவறுக்கு ஒரு தண்டனைன்னு இதை புரிஞ்சுக்கலாமா? மாணவர்களுடைய அழுத்தத்தை தாங்க முடியாம மத்திய அரசு ராஜினாமா அப்படின்ற கட்டாயத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்கல்ல, அதுதான் கேள்வி. தவறு தர்மேந்திர பிரதான் செய்யல, சிஸ்டத்துல லீக் ஆச்சு. யார் செய்தார்களோ அந்த 13 பேர் கைதாகி இருக்கார்கள். தவறு நடக்காம இருக்கிறத பார்க்கிறதுக்கு தானே ஒரு மத்திய அமைச்சர். சார், அப்போ அவருக்கும் பொறுப்புணர்வு இருக்குல்ல. கடந்த 4-5 நாள்ல, கடந்த 10 நாள்ல தமிழ்நாட்டுல 3 பேர் லாக்அப்ல இறந்திருக்கார்கள். நேற்றைக்கு ஒரு மருத்துவமனையிலையும் நடந்திருக்கு. அதற்காக முதலமைச்சரோ அந்த துறை வைக்கும் அமைச்சரையோ ராஜினாமான்னு யாரும் கோரிக்கை வைக்கல. ஒரு தவறுக்கும் ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னா இந்தியால ஒரு அமைச்சர் கூட 2 மாசம் தொடர்ந்து இருக்க முடியாது. இந்த துறையில ஏதாவது தப்பு நடந்துட்டு இருக்கும். சரியா? நான் சொல்றது இதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டு நடந்திருக்கு. ஆச்சா, அவ்வளவுதான். பட் தவறுக்கு அவர் மீது தவறு இருக்குன்னு எதுவும் சொல்லப்படவில்லை. அந்த அரசியல் அழுத்தம் என்ன தேவப்பிரியா? பலருக்கு அந்த கேள்வி இருக்கு. அப்படி என்ன அரசியல் அழுத்தம்? சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது இப்போ தேர்தலை சந்திக்காம ஒரு இளைஞர்கள் இருந்திருக்காங்க. அதுலேயும் நான் தான் சொல்லிட்டேன், 26 நாட்களாக அவர் உண்ணாவிரதம் இருந்தது. 19ஆம் தேதி வரைக்கும் 9.5 கிலோ குறைஞ்சிருந்தார். ஆவரேஜ் விசிட்டர்ஸ் உங்களுக்கு 300 பேர். ஆனால் 20ஆம் தேதி சன்செட் செலோ அல்லது பார்லிமெண்ட் நுழைய போக வேண்டும். அப்போ 40,000 பேர் வந்திருக்காங்கன்னா அது முழுக்க முழுக்க மற்ற அரசியல் கட்சிகள் வரும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச பெரும்பாலான ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் கூட்டம் கூட்டிச்சு. ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து நீங்க சொல்லக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் காலவரையற்ற போராட்டம் மாணவர்கள் மட்டும்தான் நடத்தினாங்க. சோனம் வான்சுக் ஜூலை 19ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. நாடாளுமன்றம் நோக்கி நம்ம பேரணி போக போறோம், எனக்கு ஆதரவு குரல் கொடுப்பவங்களெல்லாம் நேர்ல வாங்கன்னு அழைப்பு விடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் வந்தாங்க. சோனம் வான்சுக் அழைத்து மாணவர்கள் வந்ததற்கு அரசியல்ன்ற ஒரு சாயம் பூசணுமா? அந்த தேவை இருக்கா? சார், நான் சொல்றது மறுதேர்வு தான் இதற்கு அடிப்படை சொல்யூஷன். இதற்கு அடுத்ததாக தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். வரும் காலங்களில் நடக்காம இருக்கிறதுக்கு தடுக்கணும். இது 3க்கும் உள்ள ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ராஜினாமா என்பது ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்கப்பட்டால் பணிந்தார்கள்னு ஆகுது. சரி, அரசியல் சூழ்ச்சிகளால தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி நான் எடுத்துக்கிறேன். திரு பிரான்சிஸ் பாஸ்டின், தாவேகாவினுடைய முதல் முக்கியமான கொள்கைகள்ல ஒன்று, பிரான்சிஸ் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், தாவேகாவினுடைய முக்கியமான கொள்கைகள்ல ஒன்று நீட் விலக்கு. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் பெரிய அளவுல போராட்டம் நடத்தி முதல் வெற்றியை சாதிச்சுக்கிட்டாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நீட் தேர்வு தேவையில்லைன்னு தேர்தல் அறிக்கையில கொடுத்த தாவேகாவினுடைய தலைவர் இப்ப வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலையே. யாருடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக செல்கிறார் விஜய்? ஒரு செகண்ட். இப்பொழுது போராட்ட காத்தில் இருந்து அந்த மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமாவை தொடர்ந்து சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே உரையாற்றுவதை இப்போது நாம் பார்க்கலாம். என்ன ஆடியோன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறாங்க. முத அபிஷேக் என்ன சொல்றாரு பேசிடலாம் வாங்க. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் முடியும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போராட்டத்தை பற்றி எதுவுமே அதுக்கப்புறம் சொல்லலை. என்ன சொல்லலை? அதாவது இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும்னு தான் சொன்னாங்க. 2:35 PM அப்போ தான் டிக்ளேர் ஆகுது. ராஜினாமா ரிசைன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவங்களுடைய வாய்ஸ். சரி, இப்போ இல்லை அதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? அதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இது
சிஎம் விஜய்க்கு எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு இங்கே போராட்டம் நடத்துகிறவங்களுக்கும் சிஜேபிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நீட்டை வந்து கேன்சல் பண்ணுன்றது தமிழ்நாட்டிலேருந்து உள்ள கோரிக்கை. ஆனால் அங்கே உள்ள கோரிக்கை வேறு. வந்து சோனவாசனுடைய இது மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்யணும். ரெண்டாவது வந்து நீட்டில் இறந்தவங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும், 1 crore வரையும் கொடுக்கணும். மூணாவது வந்து மதிப்புக்குரிய சோனவாசனுடைய அவருடைய மேலே போட்ட கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணணும் தான் அவங்களுடைய கோரிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் போராட்டம் வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியும்ல. அதுதான் சொல்ல, அதுக்கப்புறம் தான் வாபஸ் வாங்கணும்னு சொல்லுறேன். ஆமாம், வாபஸ் வாங்குறாங்க. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே எங்கே பிரச்சனை இருக்குன்னா, சார் சொன்னார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில், அதாவது நீட்டில் உள்ளதை நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கப்பட்ட காரணமே காங்கிரஸ் தான். குலாம் நபி ஆசாத் அவர் வந்து அவர் ஒரு பேசிக்கலி லாயர். ஆனால் வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க, ஏன் ஆரம்பித்தாங்கன்னா 2004லேருந்து 2009 வரையும் ஹெல்த் மினிஸ்டர் நிறைய மெடிக்கல் காலேஜுக்கு டிக்ளேர் பண்ணிட்டார். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்மளுக்கு தேவை. இது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இதை எதிர்பார்த்தது. அப்போது வந்து சிபிஎஸ்சி போர்டில் உள்ளவங்க, டிபார்ட்மெண்ட் போர்டில் உள்ளவங்க, நாங்கள் எடுத்து என்ட்ரன்ஸ் நடத்துகிறோன்னு சொன்னாங்க. இதில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நீட்டு அப்படின்று கொண்டு வரப்பட்ட விவகாரத்தை முதல் தவறு செஞ்சதே காங்கிரஸ் தான். அப்புறம் ஏன் சார் கூட்டணியில் இருக்கிறாங்க? இல்ல, கூட்டணி வேற. காங்கிரஸ் திமுக கூட்டணியாக இருந்தா இல்ல சார், இல்ல சார், நீங்க நீட்டையே எதிர்ப்பீங்க, நம்மளே குற்றம் சாட்டுவீங்க. இல்ல 2014 கூட்டணி. நான் வரேன். நான் என்ன கேக்குறேன்னா சார், காங்கிரஸ் மேல குற்றமும் சுமத்துறீங்க, ஆனா இப்ப அதே காங்கிரஸ்க்கு ஆதரவா குரலும் கொடுக்குறீங்க. அப்ப உங்க நிலைப்பாடு தான் என்ன? இல்ல சார், காங்கிரஸ்காரங்க அன்னைக்கு செஞ்ச தவறை தான் சொன்னது ஒழிய, அது இப்ப அவங்க செய்யும் போது உண்மையில சொல்ல போனோம்னா இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் ஒரு ட்வீட் போடுறாரு, ராகுல் காந்தி கைது பண்ணோனே கண்டனம் தெரிவிக்கிறேன், இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது சொல்றாரு. கரெக்ட். அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம்ல, நீங்க கொண்டு வந்த தவறுக்கு தாங்க இன்னைக்கு உங்களை கைது பண்றாங்க. ஏன் சார் நீங்க சார், நான் முதல்ல வந்து பிரான்சிஸ் சார் சொல்லும்போது விஜய் சொல்ல முடியாதா? இப்போ உள்ள இன்சிடென்ட் வந்து இப்போ உள்ள இன்சிடென்ட் என்ன, அடிபட்டது யாரு? மதிப்புக்குரிய ராகுல் காந்தி. அடிபடுற அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? அடிபட்ட சிஜே பார்ட்டி வந்து நடந்த போராட்டத்தினுடைய விளைவுல அடிபட்டாரு. இது வந்து ராகுல் காந்தியா தானே போய் போராட்டம் பண்ண. ராகுல் காந்தி என்ன, மக்கள் இது போராட்டம் பண்றவங்களுக்கு அடிபடுறாங்க, அடி வாங்குறாங்க, இதை தாங்க முடியாம அவர் நடந்து பிஎம் ஆஃபீஸ் அதுதான் தப்பு. பிஎம் ஆஃபீஸ் போகிறது தான், நடந்து போகிறது தான் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் எங்கே நடத்துகிறாங்களோ இவங்க தனியாக போராட்டம் நடத்தணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, பிஎம்ஐ பார்க்கணும், இதை பார்க்கணும்னா நம்மளுடைய பெர்மிஷன் வாங்கி உங்களுடைய கோரிக்கையை கொடுத்துருக்கணும். ஸோ இவங்களுடைய சிஜிபி பார்ட்டினுடைய கோரிக்கையை நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் சொல்லலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது என்றைக்கோ செஞ்ச தவறு காங்கிரஸுக்காக காங்கிரஸ் செய்யலை, ராஜீவ்காந்தி செய்யலை. அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் காந்தி செல்வன்லேருந்து மாண்புமிகு காந்தி செல்வம் யாருன்னா டிஎம்கே மினிஸ்டர், இவங்கெல்லாம் இணையமைச்சர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரொபோசலை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, 2013 வரும்போது இந்த நீட் எக்ஸாம் தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை வந்து குலாம் நபி ஆசாத் மறுபடியும் அப்பீல் போட்டு ரிவைவ் பண்ணுறாரு. இதுதான் பெரிய மிஸ்டேக், அங்கே தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரிவைல் பெட்டிஷனில் வரும்போது நீட் எக்ஸாமுக்கு சாதாரண நாங்கள் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பரை போஸ்ட்டில் தான் அனுப்புவோம், எல்லாருக்கும் போய் சேரும் அந்தந்த சென்டருக்கு. அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஆன்லைனில் இல்லை. என்னுடைய கேள்வி தொடக்கத்தில் என்ன கேட்டேன்னா, மாணவர்கள் போராடினாங்க, மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது, இது எல்லாம் நடந்துச்சு இல்லையா? இன்னைக்கு அந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் பிரதிபலிப்பா தானே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்காரு. இது குறித்து ஏன் முதலமைச்சரா வேண்டாம், ஒரு தாவேக்காவினுடைய தலைவர், இளைஞர்களுடைய வாக்குகளை அதிகம் கையில் வைத்திருக்கக்கூடிய விஜய் ஏன் ஒரு பாராட்டோ ஒரு வாழ்த்தோ கூட தெரிவிக்கல? இது எப்படி மாறுதுன்னா, பாத்தீங்களா, விஜய் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு,
அப்படி மாறுது. அப்படின்னா எதுக்கு சார் வந்து நீட்டை ரத்து பண்ணணும்னு இன்னும் இவரை பொறுத்தவரை இன்னும் போராட்டம் முடியல? புரியுதா? நீட்டை ரத்து பண்ணணும்னு கேட்குறாங்களா? அப்ப கேட்கும்போது ஏன் அதுக்கு ஒரு ஆதரவா குரல் கொடுக்கல சார்? இது வந்து அதனுடைய கோரிக்கைக்காக அவங்க பண்ணாங்க, அது வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா இவங்களுடைய கோரிக்கை இன்னும் வெற்றி அடையலையே. அப்படின்னும் போது இது இன்னும் பெண்டிங்கா தானே இருக்கு. ஆனா நீட் விவகாரம் சார்ந்து ஒரு பெரிய வெற்றி இல்ல திரு பிரான்சிஸ், அப்படி யோசிக்கணும். இல்ல நீட் விவகாரத்தை சார்ந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த மேனிப்புலேஷன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் அண்ட் டெஸ்ட் தான். இதில் வேற ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து தர்மேந்திர இது அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் இதுக்கு தான் காரணம். நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன் பிரான்சிஸ், நான் குறுக்கிட்டேன், அப்படியே அதை முடிச்சிடலாம். கன்க்ளூஷன் முதல்ல நான் போகிறேன். அதாவது இந்த நீட் எக்ஸாம்னால ரீடெஸ்ட் வைக்கிறதுனாலையோ அதனால் பாதிக்கப்பட்ட டெத்து பார்த்திங்கன்னா ஒரு 36 உயிர்கள் வெளியாகிருக்கு. அதில் வந்து தமிழ்நாடு எல்லாம் கலந்து தான் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் நான் சொல்கிறது. இது வந்து இதனுடைய டெஸ்ட் பேட்டர்னே தப்பு. முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நடத்துகிறது எல்லாமே சிலபஸ் போடுறது எல்லாமே சிபிஎஸ்சினுடைய போர்டு மட்டும்தான். இப்போ அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆரம்பித்தது சிபிஎஸ்சி போர்டு. ஆனால் இப்போ இதே இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் இதில் சாதாரண ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் அது ஐஏஎஸ்னாலும் சரி ஐபிஎஸ்னாலும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியுது. இவனுடைய கனவை எங்கே சேர்க்க முடியும்? சேர்க்க முடியல. ஆனால் இப்போ என்னன்னா 22 லட்சம் பேர் பரீட்சை எழுதுனாங்க, 10 லட்சம் பேர் பாஸ் ஆகிட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு எத்தனை சீட் இருக்குது? வெறும் 93,000 தான் சீட் இருக்குது. அதில் கவர்மெண்ட் சீட் எவ்வளோ இருக்குது? 43,000 தான் சீட் இருக்குது. அப்போ இங்கே எங்கே இடிக்குது அப்படின்னா இந்த pattern of design and implementation is wrong totally. இதில் வந்து என்னென்னா 1 லட்சம் பேர் 40,000 பேருக்கு உங்களுக்கு வந்து 22 லட்சம் பேரை பரீட்சை எழுத விட்டு 10 லட்சம் பேரை பாஸ் பண்ண விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, சீட் இருக்கா, எது இருக்கா? இல்லை. இதுக்கு அடுத்தது டிஎம்டி யூனிவர்சிட்டி, அது ஒரு 13 காலேஜ். அந்த 13 காலேஜ்லேயும் எல்லாமே வந்து என்னென்னா அந்த ரிசர்வேஷன் அது கிடையாது. அதே நேரத்தில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் மினிமம் அவங்களுடைய ஃபீஸ், அதாவது இது ஒரு மெடிக்கல் மாஃபியா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பணக்காரங்களை படிக்கிற காலேஜ் படிப்பு மாதிரி ஆகிப்போச்சு. இது தப்பு. எல்லாரும் அப்போ வந்து எல்லா காலேஜ்லேருந்து எல்லா ஸ்கூல்லேருந்து படித்தவங்கலாம் சாதாரண இவங்க சொல்லுவாங்க, ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. மேடம் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க 2024 பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, ஒரு 3 பேர் 4 பேரை வந்து சின்ன இது போர் பீப்புள் வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டு, 3 பேர் 4 பேராக இருக்குது. மொத்தம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள காலேஜ் எத்தனை இருக்குது? 9,000லேருந்து 12,000 சீட்டு இருக்குது. அதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதனால் இந்த பணம் இருக்கிறவன் இந்த மெடிக்கல் காலேஜ் பாஸ் பண்ணலாம். இதுதான் நிலைமை. சரி திரு தேவப்பிரியா, நம்ம பேசிட்டு இருந்த அதே கேள்வியில் நான் திருப்பி மீண்டும் வரேன். இந்த முடிவை ரொம்ப காலதாமதமாக பாஜக எடுத்துட்டாங்களோ, குறிப்பாக மத்திய அரசு? இல்லை, அவங்க அரசியல் சூழ்நிலையாக பார்த்தால் முதல்ல தேர்வை நடத்தி முடிச்சுட்டு பார்லிமெண்ட் நேரத்தில் வேறு சில பிரச்சனைகளோட இதை வச்சுட்டு நடந்தால் நல்லதுன்னு நினைச்சாங்களோன்னு என்னுடைய சந்தேகம் இருக்கிறது. இல்லை, நான் ராஜினாமான்ற முடிவை கேட்கல, அதையும் தான் சொல்கிறேன், சேர்த்தே தான் சொல்கிறேன். இந்த காங்கிரஸ் கட்சி கடந்த பல பாராளுமன்ற கூட்டத்தின் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நடத்த விட மாட்டாங்க. இந்த முறை பெருமளவில் அயோத்தியை வச்சு பண்ணுவாங்கன்னு நினச்ச விட அதை விட இந்த இஷ்யூ நல்லதுன்னு பிஜேபி நினச்சி விட்டாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சரி, அந்த புள்ளியிலிருந்து நம்ம அடுத்தடுத்து பயணிக்கலாம். திரு புன்னைவளவன், ஒரு வழியாக மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்து விட்டார். இந்த ராஜினாமா அப்படின்ற முடிவு மட்டுமே நீட் வினாத்தாள் கசிவுக்கான முடிவாகவும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல, அந்த பார்வையை அதிலிருந்தே தொடங்கலாம். ஓகே, முதல்ல போராடி இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு வந்திருந்த மாணவர்களில் தொடங்கி இளைஞர்களில் இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக அவங்களுடைய குடும்பத்தாரும் கூட பலரும் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவர்களுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட வேண்டிய வெற்றி. அரசியல் கட்சிகள் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துறதுக்கெல்லாம் போராட்டத்துக்கான வெற்றியை தங்களுக்கானதாக காங்கிரஸில் தொடங்கி மாநில கட்சிகளிலிருந்து யாரும் கிளைம் பண்ணுற வேலையை இந்த மொமெண்ட்டில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் பொலிட்டிக்கலாக எடுத்திங்கன்னா 25 ஆண்டுகளாக 25னா சில்வர் ஜூப்ளியை நம்ம எடுத்துக்கலாம்.
ஒரு ஆட்சியினுடைய தலைவராக பிரதமர் மோடி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் சிஎம் இருந்தார், இப்போ பிரைம் குஜராத்தோட மினிஸ்டரா இருக்காரு. CM. ஸோ 25 லாங் இயர்ஸ்ல இப்படியான ஒரு பப்ளிக் எடுத்த ஒரு போராட்டம் அல்லது ஒரு ப்ரெஷர் மவுண்ட் ஆகி அதன் மூலமாக ஒரு ரிமூவல் அவர் செய்திருக்கிறாரு நம்ம யோசிச்சோம்னா ஏறத்தாழ இதுதான் முதலோ என்கிற எண்ணம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது பப்ளிக் ஒரு இண்டிவிஜுவல்ல ரிமூவ் பண்ணணும், அது பியூரோக்ராட்டாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம். இப்படியான ஒரு விஷயத்துக்கு முதல் முறையாக பிரதமர் மோடி அப்படியான ஒரு நெகோசியேஷனுக்கு அவர் இதுவரைக்கும் அவர் மீது அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இப்போ ஒரு நெகிழ்வுத்தன்மை வந்திருக்காங்கிற கேள்வி இருக்கு. இதை நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்றதா இல்லை எதிர்த்தரப்பிலிருந்து அது பலவீனம்ங்கிறாங்களா, அது விவாதத்துக்குரியது. இப்போ தர்மேந்திர பிரதான் என்பது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டிக்கான குறியீடு. அவர் தான் செய்தார் அப்படிங்கிற இடத்துல இருந்து இவங்களும் கேட்கல. நாளைக்கு இன்னொரு அங்க ஒரு அமைச்சர் XYZ யாரோ ஒருத்தர் உட்கார்றாருன்னா, இப்போ இவர் என்டிஏ தலைவர்களில் தொடங்கி இன்னைக்கு இந்த போராட்டம் வராமல் இருந்தால் 47 பேரை என்டிஏலேருந்து நீக்கியிருப்பீங்களா? இல்லை, அது நாங்கள் ஸ்டெப் வைஸாக செஞ்சுருப்போம்னா 2024 இதே மாதிரியான மார்க் நார்மலைசேஷனில் சிக்கல் வந்து உச்சநீதிமன்றம் வரை போன போது அதில் தொடர்புடையவர்களை நீக்கினீங்களா? இந்த 47 பேர் இதில் தொடர்புடையவர்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? அதுக்கான துறை ரீதியான விசாரணை இல்லை மற்ற விஷயங்கள் எப்போ நடந்தது? அப்போ அதுக்கான ஒரு பாயிண்டாக இது இருந்திருக்கு. நாளைக்கு வரக்கூடியவர்கள் என்டிஏல இருக்கக்கூடியவர்களோ இல்லை மற்றவர்களோ அவருக்கு கீழே இருக்கிறவர்களை கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தார்மீக ரீதியிலாக அமைச்சராக நீங்க கேட்டா முடியாது, உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் ஒரு அதிகாரிகளும் சொல்லிவிட போவதில்லை. அப்ப அதை நீங்க அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேச்சர்ல நின்று செய்யணும் என்பதற்கான குறியீடாக பார்க்க வேண்டுமே தவிர, அதாவது நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வெறும் பியூரோக்ரஸியோட இல்லை அங்கே என்ட்ரன்ட் லெவலில் இருக்கிறவங்க என்டிஏல இப்போ இவங்கெல்லாம் முழு நேர ஊழியர்களாக இருந்தவங்களா இல்லை கான்ட்ராக்சுவலாக எடுக்கப்பட்டவங்களாங்கிற கேள்வி இருக்கு. அவங்களுடைய ரோல் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ல இருந்து என்னென்ன இருந்ததுங்கிறது இருக்கு. இதே அரசாங்கம் இதற்கு முன்பாக என்டிஏ சீஃபாக இருந்த ஐ திங்க் சுபோத் குமார் சிங் நினைக்கிறேன், அவர் அந்த பொறுப்பில் இருந்து 2024 அந்த கான்ட்ரவர்சி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பிய பிறகு அவர் அந்த இடத்துல பொறுப்பில் இருந்து விடுவிக்கிறாங்க. விடுவிச்சா நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை அடுத்ததாக விசாரணைகள் நடக்கும், ஏதோ பனிஷ்மெண்ட்டாக என்னங்கிறது பார்க்கணும், மேபி துறை ரீதியிலான ஒரு நடவடிக்கை நினைச்சா. அதற்கு அடுத்து 3 மாதங்களில் அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலுக்கு அடிஷனல் செக்ரட்டரியாகவும் ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் போட்டு இன்றைக்கு சத்தீஸ்கர் சிஎம் விஷ்ணு தியோ சாய் பாஜகவின் சிஎம்க்கு பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கிறார். இது ஆக்சுவலாக பார்த்தா பியூரோக்ராட்டிக் ப்ரமோஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வர அந்த பொறுப்புக்காக கூப்பல்ல அப்படிங்கிற வகையில் பார்க்கணும். இரண்டாவது, இந்த அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பேப்பர் லீக்கிங் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது இதர் உயர்கல்விக்காக படிப்பதற்காக இருக்கலாம் இல்லை வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், இதற்கான அந்த கோர் நெக்ஸஸினுடைய முதுகெலும்பை உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்ததாங்கிற கேள்வி வருது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இதற்கு முன்பாக ஒரு நபர், அவர் பேர் ராஜீவ் நயன் மிஸ்ரா, இது வரைக்கும் 4 பேப்பர் லீக்கில் 2 வெவ்வேறு மாநிலங்களில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். முதல் முறை அவர் சம்மந்தப்படுறாரு, அவரை சிறைப்படுத்தி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சார்ஜ் ஷீட் மூவ் ஆன் ஆகலை, அவர் பெயில் வாங்கிட்டு வந்து அடுத்த 6 மாதங்கள் கழித்து அடுத்து மத்திய பிரதேசத்தில் நடந்த இதில் இன்னொரு பேப்பர் லீக்கில் அவர் சிக்கிறாரு. ஒரு நெக்ஸஸாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். இப்போ 2026 ஒரு மாணவர், மைனர் 18 வயசு ஆகாத மாணவர், நீட் ஆஸ்பிரண்ட், அவருக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கினான்னு போய் அவங்க அப்பாவை பிடிக்கிறாங்க. அந்த மாணவரை பிடிச்சா அதே வீட்டில் கடந்த ஆண்டு 2 பேர், அவங்க பெரியப்பா பசங்க 2 பெண் குழந்தைகள் நீட்டு கிளியர் பண்ணி மெடிக்கல் சீட்டை கவர்மெண்ட் காலேஜ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 2024 அவங்களுக்கு இன்னொரு ரிலேட்டிவ்ஸ் 2 பேர், அண்ணன் தம்பி, அவங்க கிளியர் பண்ணி உள்ள போயிருக்காங்க. இப்போ இவ்வளவு விளக்கங்களை நம்ம பேசக்கூடிய அதே நேரத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டுமே இதுக்கு தீர்வா இருக்குமா? ஏன்னா இது அரசியல் அழுத்தம்ன்ற இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது. ஏன் இந்த பதிலை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டார் இல்லையா, சமீப நேரங்களுக்கு முன்னர். அந்த ராஜினாமா கடிதத்தில் கூட அரசியலுக்கு மாணவர்கள் பலியாகி விடக்கூடாது, அரசியல் சூழ்ச்சிகளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்றப்ப அவர் சொல்றது மாதிரி அரசியல் சூழ்ச்சிகளுக்கு பலியாகி இருக்கிறார்களா மாணவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலை. இப்போ என்னன்னா, நீங்க போராடியவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இந்த இடத்துல அரசியல் செய்கிறவர்கள் யாருங்கிறது இடத்துல கிளாரிட்டி கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை அவர் சொல்கிறாரா? ஏன்னா பிரதமர் வீட்டு வாசல் வரைக்கும் அவங்க போய் முற்றுகையிட்டாங்க. இல்லை, இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் என்கிற அந்த டெஃபினிஷனுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள வருதாங்கிறத வச்சுதான் நம்ம அடுத்து அதில். அப்ப இதுல என்னன்னா, நான் தவறே செய்யாவிட்டாலும் இன்றைக்கு சூழலுக்காக நாட்டு நலன் கருதிங்கிற இடத்துக்கு, நாடு முக்கியங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா அவங்க அப்போ தவறே செய்யலைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸிங்கிறதுக்கு தான் நீங்கள் எடுக்கிறீங்க. நிர்பந்தங்களினால் இன்றைக்கு விலகி இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் விலகினது என் மேலே தப்புங்கிறதுனால விலகலை என்று அவர் பதிவு செய்ய விரும்புகிறார். ஐ திங்க் அதிலேயே கூடுதலாக இதற்கு அடுத்து என்ன பணியை, என்ன பொறுப்பை பிரதமர் அவர்கள் எனக்கு சரியானதுன்னு நினைக்கிறாரோ நான் அதில் தொடர்ந்து என்னுடைய பணியை ஆற்றுவேங்கிறது. காரியகர்த்தாவாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஓப்பன்
ஓப்பன் பிராக்கெட்ல இப்போ தான் மாணவர்கள் கேட்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற வினாத்தால் கசியக்கூடாது, அதுக்கு என்டிஏவை வந்து மறுகட்டமைப்பு செய்கின்றாங்க, அதுக்கு உத்தரவாதம் மத்திய அரசு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவாதத்தை மட்டும் ஏற்காமல் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்ந்த போதுதான் அரசியல் விவகாரங்கள் சார்ந்திருக்கோ, அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறாங்களோ. ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் பதவி விலகிறாரு அப்படின்னா அது பாஜக அரசுக்கு மீதான ஒரு பெரிய விமர்சனமா மாறிடும். அதை நோக்கி நகர்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்ம முன்வைக்கிறோம். கடந்த காலத்துல ஒரு ட்வீட் போட்டதற்காக, அது வந்து ட்வீட் வந்து கிளாசிஸ்ட் ட்வீட் தான், வர்க்க ரீதியிலாக நீங்க டொமஸ்டிக் ஃபிளைட்ல வரவங்களை கேட்டில் கிளாஸ்னு அது சர்க்காஸ்டிக்கா விமர்சிப்பதாக சசி தரூர் விமர்சித்தார். அவர் இணையமைச்சர் பதவியவே ராஜினாமா செய்ய வேண்டும்னு அன்றைக்கு கோரி அதை செய்து காட்டி வாங்கியது பாரதிய ஜனதா கட்சி. நம்ம இந்த தார்மீகம் இங்க பேசுறோமே, இதுக்கு முன்பாக 2015 ராஜ்நாத் சிங் அவர்களே சொன்னார், இன்னும் எதுக்கு எடுத்தாலும் இவர் ராஜினாமா பண்ணா அவர் ராஜினாமா பண்றீங்க, இது என்ன யூபிஏ 3யா, இது என்டிஏ அப்படின்னாரு. இந்த இடத்துல என்ன சிக்கல்னா, இன்றைக்கு அவர்கள் இந்த விஷயத்தை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்கம் நெகோசியேஷனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் யாராலும் சாத்தியப்படுது. எதிர்க்கட்சிகள் பொசிஷன்ல இருந்து கடந்த 12 ஆண்டுகளாக எவ்வளவோ விஷயங்களுக்கு எதிர்க்கட்சிகள் போராடினாங்க. அப்படி செஞ்சாலும் கூட இது வின் வின் என்கிற இடத்திற்கு வந்து, அல்லது இது நாங்க ஒரு பெரிய காஸ்க்காக, நோபல் காஸ்க்காக செஞ்சுட்டோம், இப்பவும் தர்மேந்திர பிரதான் மீது தார்மீக பொறுப்பு இருக்குங்கிற வார்த்தை வரலன்னா நாங்க எங்க ஸ்டாண்ட்ல நிலையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிர்பந்தங்களுக்காக இப்படி ஒண்ணு எடுத்திருக்கிறோன்னு தங்களுடைய இமேஜை இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்கான வேலையாக அது பார்க்க வேண்டியிருக்கு. அதே புள்ளியிலிருந்து தர்மேந்திர பிரதான் குறியீடு தான். நீங்க அரசியல் ரீதியிலாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா தார்மீகமாக? அப்ப இந்த பார்வைக்கு வந்தோம்னா, இதுக்கு முன்பாக அரியலூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணது தேவையற்றது நம்ம கேட்டுக்க வரமா? மும்பை அட்டாக்கு பிறகு அன்றைய சிவராஜ் பாட்டீல நம்ம ராஜினாமா பண்ணார் இல்லையா? ஏன் அன்றைக்கு அதிகாரிகள் லெவல் ஐபி சீஃப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தா பரவாயில்லன்னு இருந்தா பாஜக ஏற்றுக்கொண்டு இருக்குமாங்கிற கேள்வி. அந்த கேள்வியை பயணிக்கலாம். திரு இதயத்துல்லா, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் முடியாததை மாணவர்கள் முடித்திருக்கிறார்கள், எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விவகாரத்தை? முதற் பார்வை, நான் அடுத்தடுத்து கேள்வி முன்வைக்கிறேன். காங்கிரஸ் எங்கேருந்து வருது? மக்கள் இருந்தாங்க வருது. மாணவர்களும் காங்கிரஸ் தானே, மாணவர்களே பிஜேபி இருக்காங்கல்ல. அதனால காங்கிரஸ் மக்களா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்கள் போராடினாங்க, 22 நாள் போராடினாங்க. அப்ப பிரதமர் மோடிக்கு தெரியாதா ஏன் தூக்கம் கலைஞ்சிச்சு 3 நாளைக்கு முன்னால? அதுக்கு 20 நாளா ஏன் மாணவர்களை பத்தி சிந்திக்கல? அவரு தர்ம பிரதான் ஒரு மந்திரி இருக்காரு இல்லையா, அவர் வந்து நேத்து மந்திரியானவரா? அவர் எத்தனை வருஷமா மந்திரியா இருக்காரு? அப்ப இன்னைக்கு அவர் ரிசைன் பண்றாரு. இந்த 47 பேரை நீக்கணும்னு சொன்னீங்களே, இந்த 47 பேர் போன மாசம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களா? அவங்க போன மாசம் தான் இந்த தப்பு பண்ணாங்களா? இல்ல, இது தொடர்ந்து 10 ஆண்டுகளா நடக்குது. காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, 17% தான். இன்னைக்கு 100க்கு 100% தப்பு நடந்துகிட்டே இருக்கு. 2024 குஜராத்தில் 270க்கு 270 மார்க் எடுத்தாங்க. அன்னைக்கு இந்தியா முழுக்க அதிகமான எம்பிபிஎஸ் சீட்டு அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு, குஜராத்துக்கு கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்து அப்பவும் பிரச்சனை வந்துச்சு. அப்பயே இந்த மாதிரி மாணவர்கள் பிரச்சனை பற்றி சிந்திக்கலை பிரதமர் மோடி. மாணவர்களுக்கு பாதிப்பு என்ன தெரியல. 11:30 மணிக்கு அப்பயும் அவர் பேச வரல. அடுத்து 25 இதே மாதிரி பல பிரச்சனை போச்சு. அப்பயே அமைச்சரை நீக்கலை, அப்பயே வந்து இந்த என்டிஏ கட்டமைப்பை மாற்றலை. தம்பி புண்ணியவன் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒருத்தரை நீக்கிறீங்கன்னா அதிகாரியத்தை நீக்கிறீங்க, அந்த அதிகாரியை கொண்டு போய் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து வேற இடத்துல வச்சிடுறீங்க. அந்த அதிகாரி மேலே இந்த 10 வருஷமா எத்தனை லட்சக்கணக்கான பெற்றோர்கள், எத்தனை கோடிக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ இப்போ மொத்தமாக சேர்த்துக்கிட்டான் வருஷத்துக்கு சில லட்சம் இருக்கலாம். அப்போ இவ்வளவு பாதிப்புக்கு இந்த 10-12 வருஷமாக நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. அப்போலாம் நீங்கள் இதுக்காண்டி எந்த முயற்சியும் எடுக்கலை. இதை கட்டமைக்கணுங்க சொல்கிறீங்க என்டிஏவை. என்டிஏவை நீங்கள் கட்டமைக்க, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை, அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க? அப்போ இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்த மக்களுடைய நிலைமை என்ன? சரி, எப்போ பண்ணீங்க நீங்கள்? சோனம் வாங்சுக் இருக்கார், கல்வியாளர் நிற்கிறார். அப்போ பிரச்சனை நாடு முழுக்கும் போகுது. அப்போ ஏதாவது ஒரு மந்திரி போய் பார்த்தாங்களா? அல்லது யாராவது போய் பார்த்தாங்களா? பார்க்கல. எப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவங்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவரான், மாணவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரான். எப்படி பிரதமர் எல்லாருக்கும் பிரதமரோ, அவர் போய் நேரம் என்ன செய்கிறாரு? அங்கே போனால் கூட அரசியலாக்கணும்னு சொல்வீங்க, மாணவர்கள்ட்ட போய் நிற்கல, நேர பிரதமர் இல்லத்துக்கு போய் நின்றாரு. நின்றவனை ஏன் ஜிதேந்திர பிரசாத் வர்றாரு? 25 நாள் வராத மத்திய அமைச்சர் ஏன் நேரம் அங்கே வர்றாரு? அங்கே வந்து வாங்க பேசுவோன்னு ஏன் சொல்கிறீங்க? இதே காங்கிரஸ் பார்லிமெண்ட் துவங்குறதுக்கு முன்னால் பேசணுங்குது,
சொல்ல ஏத்துக்கல. சபாநாயகர் அறையில போய் நேரா போய் உட்கார்ந்து சொல்லுது. அப்ப சபாநாயகர் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல நான் மேல கேட்கணும், கேட்டு தான் நான் விவாதம். இந்த விவாதத்துக்கு அவங்க தயாரா இல்லை. அன்னைக்கு விவாதத்தை வச்சிருந்தா இந்த வேலை இவ்வளவு நடந்திருக்காது. சரி, ஏன் மாணவர்கள் வந்து எதிர்த்து போராட வந்தாங்க? அமைதியாக போராடினாங்க. 22 நாளைக்கு மேலே அமைதியாக போராடுறாங்க. என்னைக்கு சோனம் வாங்சுக் அவர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் சிறை வைக்கிறீங்க, ஆஸ்பத்திரி சிறை, அதை இன்னைக்கு 2 வீடியோ போட்டிருக்காரு. என்னை ஆஸ்பத்திரி கூட்டு வரல, என்னை சிறை வச்சிருக்காங்க, யாரையும் என்னை பார்க்க விடலைன்னு இன்னைக்கு 2 வீடியோ அவர் போட்டிருக்காரு. அப்போ ஒரு போராட்டக்காரரை போய் அநியாயமாக கொண்டு போய் வச்ச உடனே மாணவர்கள் கொதித்து எழுதுறாங்க. அந்த முதல் நாள் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்து கூட தர்மேந்திர பிரதான நீக்கணுங்கிற எண்ணமோ அல்லது 47 வேறு நீக்கணுங்கிற எண்ணமோ எதுவுமே உங்களுக்கு வரல. ஆனா எப்ப ராகுல் காந்தி அங்க போய் வந்த உடனே மந்திரி ஜெயேந்திர பிரசாத் நீங்க அனுப்புறீங்க சார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார். நீட் கட்டமைப்பு, என்டிஏ உடைய கட்டமைப்பு சீர்திருத்தம் செய்யப்படும்னு உறுதியளிச்சிட்டாங்க. மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்படும்னு உறுதியளிச்சிட்டாங்க. மத்திய அரசால முடிந்த அளவுக்கு நிதி உதவி வழங்கப்படும் உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்குன்னு உறுதியளிச்சிட்டாங்க. போராட்டத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை முடிச்சிட்டாங்க தேசிய அளவில். ஆனால் காங்கிரஸ் மட்டும் இன்னும் அதை உயிர்ப்பிப்போடு வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற இன்னொரு பாதையில் அவர் பயணிக்க தொடங்குகிறார். அப்படின்ற போதுதான் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்கிறார்களா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அரசியல் கட்சிகளுக்கு வேலையை அரசியல் செய்யறது தான், புரிஞ்சுக்குங்க. எதிர்கட்சி வேலை எதிர்ப்பது தான், விமர்சனம் பண்ணது தான். இந்த இத்தனை வருஷமா நடந்த இவ்வளவு கொடுமைகளையும் ஒரு இவருடைய அமைச்சர் நீங்க நான் மட்டும் பத்தாது, இன்னும் நீங்க என்ன செய்யணுங்கிற வேலை இருக்குது. ராகுல் காந்தி இன்னைக்கு நேற்று பேசல. 2019 தமிழ்நாடு தேர்தலுக்கு வந்தாரு, 2021 தேர்தலுக்கு வந்தாரு. மாநிலங்கள் விரும்புகின்ற வழி தான் நீட் இருக்கும், இல்லைன்னா வேணான்டாரு. தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்ச உடனே நாம வந்து நீட்டை விளக்குவோம்னு சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே, யார் ஆட்சிக்கு வந்த உடனே? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே. அதுதான் 24 அதான் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அதாவது காங்கிரஸ் ஆட்சி தான் நீட்டு கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்துச்சு? எந்த மாநிலம் விரும்பலையோ அந்த மாநிலத்தை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது ஒரே ஒரு அமைப்பு 1 அல்லது 2 தான் வச்சுக்க முடியும், அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்ப இதை ஏன் வந்து எல்லா மாநிலத்துக்கும் நீங்க கட்டாயப்படுத்துறீங்க? அதையும் நீங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் இதை கட்டாயப்படுத்தி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போவாவது காங்கிரஸ் சொல்லக்கூடிய 2 விஷயம். ஒன்று, நீட்டு விரும்பாத மாநிலங்களுக்கு கூடாது அப்படின்னா தமிழ்நாடு இனிமே போராட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு விஷயத்தை ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்க காங்கிரஸ் கட்சியில தான் கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் கொண்டு போனோம், அதை திருப்பி மாநில பட்டியல் கொண்டு வாங்குறது இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் இந்நேரம் பிரதமராக இருந்தால் அது நடந்திருக்கும். அவர் வந்து லீலண்டா போறாரு. அப்ப ஒரே ஒரு போராட்டத்தோட முடியறது இல்லை எதிர்கட்சிங்கிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளை எல்லாம் எதிர்க்கட்சி வரிசையில் இன்று அமர்ந்து கொண்டு திருத்த முயற்சிக்கிறார்கள். அங்கேதான் தவறு. என்ன தவறு? நான் சொன்னது தமிழகம் விரும்பலைன்னு சொன்னா தமிழகத்துக்கு நீட்டு கிடையாது. இன்னைக்கு இருக்கா? இல்ல பிரச்சனை தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய போராட்டத்துடைய முனைப்பு வேற, டெல்லியுடைய போராட்ட முனைப்பு வேற. இப்ப கரப்பாம்பூச்சி கட்சி இன்னைக்கு கூட அவங்க என்னமோ கேட்டாங்க, அவர் நீங்கள உடனே அந்த அமைப்புலாம் மாறிடுமா? நாளைக்கு எதுவும் நடக்கும். இனிமே இவங்க என்னதான் செஞ்சாலும் ஒவ்வொரு முறையும் இல்ல, ஒருவேளை காங்கிரஸ் அமைதியாக இருந்தா எதுவும் நடக்காது. இப்ப இதயதுல்லா சொன்னாரு, ஒரு அரசியல் கட்சினா அரசியல் செய்யறதானங்க வேலையே அப்படின்னு இப்ப சொன்னீங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, நாங்க ஒருவேளை மாணவர் போராட்டத்துக்கு ஜந்தர் மந்தர் போயிருந்தோம்னா இங்க பாத்தீங்களா அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுதானே இதயதுல்லா சார்? என்ன இல்ல, ஒரு விஷயம் யோசனை பண்ணுங்க. மாணவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எதிர்கட்சிக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்து தான் கொண்டு போய் இது பண்ணணும். அதனால எல்லா பிரச்சனையும் இந்த விவகாரத்துல ஒரே பிரச்சனை தான். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த பிரச்சனை மாதிரி என்னென்ன பிரச்சனை ஏற்கனவே நடந்திருக்கு. மணிப்பூர் விஷயத்தில் நீங்க என்ன பண்ணீங்க சார்? அதெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தது மணிப்பூருக்கு போய் உட்கார்ந்தீங்களா? நீங்க இல்ல இதே சார், நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணீங்களா? மணிப்பூருக்காக போனீங்களா? நாங்க அது மட்டும் போராட மாட்டோம். மணிப்பூருக்காக போனீங்களா? இல்ல சார், நீட்டுக்காக போயிட்டு அப்புறம் எப்படி சார் மணிப்பூர் இருப்பீங்க? பிரச்சனை இருக்குது, பல்வேறு பிரச்சனை இன்னைக்கு இருக்குது. நீங்க சார் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் அமர்ந்தது மாணவர்களுக்கு ஆதரவான நீட்டு விவகாரம் தான். அந்த இடத்துல போய் நீங்க மணிப்பூர் விவகாரத்தையோ காவிரி விவகாரத்தையோ சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? புரிஞ்சுக்கங்க, மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை,
எதிர்க்கட்சிக்கு இந்தியாவில் இருக்க எல்லா பிரச்சனையும் பிரச்சனை. சார் நான் என்ன அதுல- கேட்கிறேன் சார், திருப்பி நான் என்ன நான் கேட்கிறேன்னா, அது சொல்ல வரேன். நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போனது எந்த பிரச்சனைக்கு சார், போனீங்க? இந்த பிரச்சனைக்கு தான். அப்ப அந்த ஆனா இது பிரச்சனை தானே சார் மட்டுமல்ல. பேசணும். சார், இது மட்டுமல்ல, நாங்க பாராளுமன்றத்துல 4 விஷயத்தை கையில வச்சோம். அதுல வந்து இந்த கோயில் பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வச்சிருக்கோம். சரி. நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த ஒரு பிரச்சனையில ஒரு மந்திரி விளையிட்டாரு. இப்ப ராமர் கோயில் பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியல. நல்லா திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூடும், பார்த்துக்கலாம். நாங்க கேட்கறது நீட் வந்து எந்த மாநிலம் விரும்பலையோ அதை சேர்த்துக்க சரி, செய்யும். நான் அந்த ஆனா பாயிண்ட்ல அந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு அந்த பிரச்சனை பாயிண்ட்ல நான் நிறுத்திட்டாங்க. எடுத்துக்கிறேன். சரி. எங்க பிரச்சனைன்னு சொன்னா, எந்த மாநிலம் நீட்டை விரும்பலையோ, இப்ப தமிழ்நாடு அதிகமான மருத்துவ இடங்கள் இருக்கு. சரி. நம்ம மருத்துவ இதே இடங்களை இதுல சார், நான் அந்த யார் பாயிண்ட்ல அபகரிக்கிறா? எடுத்துக்கிறேன். நான் அந்த பாயிண்ட்ல இருந்து வட போறேன். இந்திய மாநிலங்கள் அபகரிக்குது. பேசலாம், நான் உங்ககிட்ட திருப்பி அதுவும் வரேன். முக்கியமான விஷயம் தானே. அதனால எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சரி. இந்த ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு, எதிர்க்கட்சிக்கு இந்த நீட்லயே பல பிரச்சனை இருக்கு. ஒரே இது ஒரு இல்லாத பல நான் பிரச்சனை வரேன், இருக்கு. நான் உங்ககிட்ட வரேன். திரு தேவப்பிரியா, இதயதுல்லா சொல்றதுல இருந்து காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்த அந்த நோக்கமே வேற, பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வுடைய இந்த அமைப்பே வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிப்படையில அதை புரிஞ்சுக்கங்கன்றார். சரி, ஒண்ணே ஒன்று, 2014 இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் இருந்த எம்பிபிஎஸ் சீட்டு 51,348. இந்த வருடம் 1,39,489 எடுக்க போகிறோம். இதில் குஜராத்லேருந்து நிறைய எடுத்தாங்கன்னாங்க. எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற அத்தனை சீட்டில் 85% நேட்டிவ் மாணவர்களை சேர்க்க வேண்டும்ங்கிறது நீட் ரூல்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க இப்போ உங்க கேமரா எடுத்துட்டு இன்ஜினியரிங் காலேஜில் போனா 170 பேர் வந்து மற்ற அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் அதெல்லாம் சொல்றது புரிஞ்சிருச்சு. இதனுடைய இல்ல, 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 ஒரு மாநிலம் எடுக்கிறதுங்கிறது இல்ல, எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அவருடைய இல்ல, அது சொன்னதுக்கு நான் சொல்லிடுறேன். குஜராத் மாணவர்கள் அதிகமாக என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல. கேக்குறாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல இந்த இருங்க, நீட் அடுத்தது நடைமுறை கொண்டு அடுத்தது வந்த போது நீட்டை நோக்கம் வேற. தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு சொன்னாலும் தமிழக மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டால போகணும்னா நீட் எழுதிதான் ஆகணும். மொத்தம் தமிழ்நாட்டுல ஒரு 10,500 சீட் இருக்கு. அதுல 5,000 இல்ல இதயதுல்லா அந்த இல்ல, வாரத்துக்கு நான் முடிக்கிறேன். எங்களுக்கு பழைய நிலைமையை கொடுத்துருங்கன்னு கேக்குறாரு. நான் முடிக்கிறேன் சார். நான் சொல்றது இந்த ஏன் தேவை என்பதை சரியாக உணர்ந்து காங்கிரஸ் இதை கொண்டு வந்தது. நீட் இருந்தாதான் ஏன் தேவை, ஏன் தேவையில்லை, அதான் சார், நீட்டே வேண்டாம் சார், அந்த நிலைமைக்கு சார், கொண்டு வாங்கன்னு மெடிக்கல் கேக்குறாரு. காலேஜ்ல ஊழல்கள், அதுல இது டொனேஷன் இப்ப வாங்குறாங்க. இல்லையா? அது சார், டொனேஷன் இப்ப இல்ல. இப்ப இல்லையா? இப்ப டொனேஷன் இப்ப இல்லையா? இப்ப இல்லையா? 99% இல்ல. ஏன்னா பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டில 1 கோடியே 1.5 கோடி ஃபீஸ்னு ஒரு மாணவன் ஆன்லைன்ல சொன்னது இன்னைக்கும் இருக்கு. சோ அதனால பெருமளவு 99% டொனேஷன் இல்ல. சரியா? நான் சொல்றது உங்களுக்கு இது தேவை என்ற வந்து அதற்குரிய கட்டமைப்பு இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப கட்டமைப்பு அமைத்த பின் உச்சநீதிமன்றம் தெளிவாக இது தேவைன்னு சொல்லியாச்சு. இதை எந்த ஒரு மாநிலம் விலக்கு கேட்டாலும் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வரணும்னாலும் 2 சபையிலும் 3/2 பங்கு வேண்டும். இரண்டாவது உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷனும் வாங்கணும். இரண்டும் இல்லாம பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கினாலும் தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டு சீட்டில் மட்டும்தான் போக முடியுமே தவிர ஆல் இந்தியா கோட்டாவும் இருக்கு. ஸோ அதுக்காக படிச்சாகணும். இன்னொன்று, ஒரு +2 மாணவன் +2ல ஏதோ ஒரு அவன் வீட்டில் ஏதோ சிக்கல்னு 1 வருடம் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீட்டில் அவன் காம்பன்சேட் பண்ணி பல அட்டெம்ப்ட் பண்ணி அடுத்த வருடங்களில் சேர வாய்ப்பு இருக்கிறது. அது இது +2ல இம்ப்ரூவ்மெண்ட் அலௌடே கிடையாது. ஸோ நீட் என்பது நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளது. அதை எதிர்ப்பது என்பது வெறும் அரசியல். இந்தியால இதயதுல்லா கடைசியா பக்கத்துல இருக்கிற காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ இவங்க கேரளாவோ எதிர்க்கல. சரியா? இங்கதான் மிக அதிகமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பிசினஸ்க்காக இது எதிர்க்கிறாங்க. ஒரே நிமிஷம், ஒரே வரிதான். ஏன் எதுக்குறோம்னா, நம்ம மாநிலத்தில் அதிகமா இருக்கிறது மட்டுமல்ல, அந்த 15% தான் சொன்னார் இல்லையா, ஒரு மாநிலம் இல்ல 30 மாநிலங்களில் 15% எடுத்தா எத்தனை %? குஜராத் அதிகமா போனதுக்கு காரணம் அதுதான். இந்த 15 270 மார்க் குஜராத்துக்கு மட்டும் போட்டதன் விளைவு 2024 பெரும்பாலான இடங்கள் அவங்க போனாங்க. அதான் முக்கியம். பிரான்சிஸ், உங்ககிட்ட நான் முன்வைக்கிற முக்கியமான இறுதியான ஒரு கேள்வியும் கூட, டெல்லியில் நடத்தின போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கும் வேறு வேறு நோக்கங்கள். அவங்க நீட் தேர்வு வினாத்தால் கசியக்கூடாது, இங்கே நீட் தேர்வே வேணாம்னு. நீட் தேர்வு வினாத்தால் கசியாமல் இருக்க நடவடிக்கையை எடுத்துட்டாங்க. முக்கிய கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார். தாவேக அரசு நீட் தேர்வே வேண்டாம் என்ற விவகாரத்தில் என்ன செய்ய போகிறாங்க? ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இப்போ இந்த அரசு பக்கம் திரும்பும். அங்கே பார்த்தீங்களா சக்ஸஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு நம்ம இன்னும் ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லை. என்ன செய்ய போகிறோம்? நீட்டு தேர்வை அங்கே செஞ்சு சரி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி கொடுத்துட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன்.
தமிழ்நாட்டில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டி அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க சார் மத்திய அரசு. நம்ம என்ன செய்ய போறோம்? இல்லை அந்த பேட்டர்னே தப்புன்றேன். அதுதான் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பரை போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு பதிலாக மெயிலில் அனுப்பி 5 மினிட்ஸ்க்குள்ளார OTP கொடுத்து அந்தந்த சென்டரில் அந்த கொஸ்டின் பேப்பரை 10 நிமிஷத்தில் எல்லா இடத்துலையும் போயிடும். சார் நீங்க பிரான்சிஸ் சார் மன்னிக்கணும், நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 2026 நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த உடனே மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. 2027 கல்வியாண்டிலிருந்து CPT முறையில் நீட் தேர்வு நடத்தப்படும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா நடத்தப்படும்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த நடவடிக்கையெல்லாம் தொடங்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த இடத்துக்கு வந்துடலாம். இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கொண்டாந்து வந்துட்டீங்கன்றீங்க. அப்போ இத்தனை வருஷமாக பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன வருது? பரீட்சை எழுதி படித்தவங்க, கோச்சிங் கிளாஸ் போனவங்க ஒவ்வொருத்தரும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா படித்து அது இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகி அட்மிஷன் வாங்காமல் இருந்தாங்களே அவங்களெலாம் என்ன வருது? சார் அதெல்லாம் எதிர்க்கட்சி காங்கிரஸ் டெல்லியிலிருந்து பார்த்துப்பாங்க. தாவேக அரசு என்ன பண்ண போறாங்க? நம்ம அங்கதான் வரேன். இப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா 2 விஷயம். இந்த நீட்டு தேர்வை எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நம்பர் 1. எப்படி ரிலாக்ஸேஷன் அப்படின்னா டோட்டலாக ரத்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நாங்கள் கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் அதில் கவர்மெண்ட்டு காலேஜு இன்ஸ்டிடியூஷனு எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல, இப்போ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஒரு 50% வந்து நீட்டில் என்ன மார்க் எடுத்தாலும் அட்மிஷன் போடுறதுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே அதுவே பெஸ்ட்டு தானே. ரிலாக்ஸேஷனில் அதில் தான் வந்துடுவாங்கள்ல. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு 10% கொடுக்கணும். கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 7.5%. நாங்கள் சொல்கிறது வந்து 10% வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு 25% கொடுத்தாதான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பசங்க எல்லாத்தையும் மேலே ஏறி வர முடியும். ஏங்க 10 லட்சம் பேர் பாஸ் பண்ணிவிட்டு 1 லட்சம் பேருக்கு நீங்கள் சீட்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் இது பாஸ் பண்ணது அதனுடைய மேட்சிங்கே இல்லையே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க பண்ணணுன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் அது வரையும் போராடுவீங்களா? என்ன சார் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க, போராடுவீங்களா? யார் கூட சேர்ந்து போராடுவீங்க? மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போராடுவாங்க. போராடி தான் ஜெயிக்கணும். நம்ம கைது பண்ணிடுவோம். நம்ம கைது பண்ணல. சண்முகம் எதுக்கு சார் நேத்து தர்ணா பண்ணாரு? யாரு? சண்முகம். ஆமா, அவர் தரையில உட்கார்ந்து தர்ணா பண்ணாரு. வெளியேறவும் யோசிப்போம்ன்றாரு சார். அதுதான் சொல்றேன். திருப்பி மறுபடியும் உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபைட்டிங் வந்து இங்க 3 விதமான கோரிக்கை அங்க வைக்கிறாங்க. எங்க இல்ல சார், நம்ம இந்த பாயிண்ட்ல நேரம் வேற கம்மியா இருக்கு. நீங்க போராடுவீங்க அப்படிதானே? அப்படி முடிச்சுக்கலாமா? கவர்மெண்ட் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து அதை ரத்து பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ நாங்க செய்வோம். அதுதான் போராட்டம் வழி. அதான் போராட்டத்துக்கு வழி. சரி, திரு புன்னைவளவன், இந்த விவகாரத்துல தாவேக அரசு, குறிப்பா தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு சுணக்கம் காட்டிட்டாங்களோ? ராகுல் காந்தி கைது செய்தப்ப கண்டனம் தெரிவிக்கிறாரு. மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு ஆதரவு எந்த வகையிலும் தெரிவிக்கல. தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தும் போது கூட உரிய அனுமதி வழங்கப்படணும் பல இடங்களில் குற்றச்சாட்டு. மதுரை காமராஜர் பள்ளி கல்லூரி வளாகத்தில் உள்ள போய் அரெஸ்ட் பண்றாங்க மாணவர்களை. அப்போ இந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாங்க. பார்த்தீங்களா பாஜகவுக்கு எப்படி சாதகமா போறாங்கன்ட்டு. அந்த பார்வை சரிதானா? தாவேக அரசு இந்த விவகாரத்தில் ஒரு மெத்தனமா இருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கேட்டாங்க இல்லையா, தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா எந்த வகையில் நீட் தேர்வுக்கு ஒழிப்புக்கு உதவும்னு கேட்டாரு. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் லாக்அப் டெத் நடந்த போது அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் விலகி இருந்தால் லாக்அப் டெத்தே நடக்காது என்று நினைத்து தான் இவங்க கேட்டாங்களா? அன்றைக்கு அவர் தார்மீக ரீதியிலாக உள்துறை அமைச்சர் நேரம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம பேசினதெல்லாம் இருக்கே. அது என்னங்கிற கேள்வி. அப்ப இந்த இடத்துல தர்மேந்திர பிரதான் பொறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீட் கசிவுக்கு? இல்ல துறை ரீதியிலாக அமைச்சர்களை கேள்வி கேட்கிற பழக்கமே வேண்டாம், நீங்க அதை இப்ப கேட்டா என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு எங்களை நோக்கி இங்க நடந்தா எங்க மேல பிக்ஸ் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி அரசியல் தலைமைகள் பொறுப்பில்லை என்றால், கடந்த ஆட்சி காலத்தில் நம்ம கேட்டது தவறுன்னு அப்ப அட்லீஸ்ட் அந்த ஒரு டெசிஷன் காட்சி வரணும். பாஜகவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்பது இந்த நிலைப்பாட்டினுடைய நீட்சியான் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இல்லை புன்னைவளவன், எனக்கு புரியலை. நீட் எங்களுக்கு வேண்டாம், விஜய் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அழுத்தமாக பேசிய விஷயம். அது எப்படி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாஜகவை எதிர்க்கக்கூடாதுன்ற முடிவு எடுப்பாங்களான்னு அவ்வளவு துணிவு இருக்கா? இப்போ நான் அவர் பேசுனதுலேருந்து நான் எடுக்கிறேன். ஆட்சிக்கு முன்பும் பின்பும் மாறுதல் இருக்காங்கிற இடத்துல இருந்து நான் அதை அணுகணும்னு பார்க்குறேன். ஆட்சிக்கு முன்பாக அவர் அந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் அனிதா
காலமான போது எனக்கு என்னுடைய தங்கையை இழந்த வழி இருந்ததுன்னு அவர் பேசினார். இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் நீட் தேர்வின் காரணமாக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரங்கல் பதிவை தாவேகாவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆண்டு வெளியிட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. இருந்தா எங்கன்னா அதிகாரப்பூர்வமா விட்டாங்களான்னு நான் கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றது அவர்கள் தமிழ்நாட்டின் பிள்ளைகள். உங்களுக்கு அதை ஏன் நீங்க வெளிப்படுத்தலைங்கிற இடம் இருக்கு இல்லையா? இந்த அமைதி மௌனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்ப நீங்க எதிர்கட்சியாக ஒருவேளை இந்த விவகாரத்துல பாஜக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது தாவேகா தவிர்க்கலாம்னு கூட வச்சுக்கலாமே. ஆனா தமிழ்நாட்டுல நீட் விவகாரத்தால் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியாத நிலையோ சூழலோ ஏன் தாவேகாவுக்கு வருது? அதுதான் கேட்கிறேன், ஏன் வருது? இல்ல, அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா? இது அந்த பார்வையில் இருந்தவர் தான் எனக்கு கேள்வி எழுது. இதுல பாஜக எதிர்ப்பு என்பதை தாண்டி இது சொல்யூஷனான இல்ல. அப்ப புன்னைவளவன் பேச்சுல இருந்து விஜய் இந்த விவகாரத்தை அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டார், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது மிக சிறப்பாக அரசியல் செய்தார். இன்றைக்கு அவர் மௌனமாக கடப்பது என்பதே அவங்கள பகச்சுக்காம இருக்க வேண்டாங்கிற இடத்தில் இதுவும் ஒரு அரசியல் தான். இப்ப ராகுல் காந்தியின் மீதான கைது விமர்சித்தாரு. காவல்துறையினர் போராடியவர்களை மீது நிகழ்த்திய எக்ஸஸ் அவர்கள் பலத்தை பிரயோகித்தார்கள். நீங்க மோதல்றீங்கனால 2 பக்கமும் சமமா ஆளுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கிட்டாங்கன்னு போயிடும். ஒரு தரப்பு கூடுதலா இருந்தா அவர்கள் நிகழ்த்தியது தாக்குதல்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த இடம் ஒரு டோன் டவுன், பாஜகவை பாலிசி ரீதியிலாக கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கவனமாக அரசியல் ரீதியில ரொம்ப துல்லியமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட நகர்வான்னு அதை கேட்கிறேன். இதயத்துள்ள நிறைவா புன்னைவளவனுடைய பேச்சு எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு எதிராக கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி தான் காமிச்சாங்க. பிரதமர் ஒரு முதல்வர் ஆகும்போது வெண்கொடையோடு நின்றார். யாராவது கேட்பாங்க முடியுமா? அவரோட கலந்துக்கிட்டார் பல நிகழ்ச்சியில். அதே மாதிரி தாவேக ஆட்சி வந்ததுனால ரயில்வே ட்ராக்கில் போய் மாணவர்கள் ஊர்வலத்துக்கு போனால் தடுக்க தான் செய்வாங்க. நடைபாதையில் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது தடுக்க, அது காவல்துறை ரொட்டீனா செய்ய. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. ராகுல் காந்தி போய் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராடினார்ல, அது போராட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட இடமே கிடையாது. நான் டெல்லியில் பத்திரிகையாக இருந்தனால எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்த. அனுமதியே கிடையாது. அப்ப விஜய் என்ன சொல்றாரு? கண்டனம், காவல்துறை கைது செய்து விட்டது. இங்கேயும் அதே அனுமதிக்கப்படாத இடத்துல மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது கைது செஞ்சாங்க. அங்கே கண்டனம், இங்கே என்னது? அப்போ முதல்வர் விஜய் அந்த போராட்டத்தை ஆதரிக்கல, கைதத்தான் எதிர்த்தாரு சார். அந்த கைது தான் சார் தப்பான இடத்துல போராடுறதுனால தான் சார் கைது. நான் சொல்றது அது தப்பான இடம் தான், நான் இல்லைன்னா சொல்லல. சொல்றது கேட்டு பேச விடுறது இல்லையே. நீங்க கேட்டீங்க கேள்வி, சரி தொடர்ந்து ஏன் கேள்வியை கேளுங்க. அந்த போராட்டம் நீங்க சொல்ற மாதிரி அந்த இடம் தவறான இடம் தான். அந்த தவறான இடத்துல போராடுறதுனால தான் கைது செய்யப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே மாதிரி தவறான இடத்துல போனாலும் கைது செய்யப்படுவாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு? மத்திய அமைச்சர் நேரம் வந்து பார்த்தாரு, நாளைக்கு பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணலாம்ன்றாரு. அடுத்த நாள் பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணும்போது தான் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக சொன்னார், நீங்கள் இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டீங்க, இப்போ இந்த 3 கோரிக்கை, மாணவர்களுடைய கோரிக்கை நீங்கள் சொல்லாத வரையும் நாங்கள் பேச விவாதத்துக்கு தயாராக சொல்லி முடிச்சு. அதாவது இந்த விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம், தொடர்ந்து இந்த அரசு, மோடி அரசு யாரை மதிக்கல. இந்த ஒரு விஷயத்துல மதிச்சா கூட இது நடக்குமா இல்லையா? நாளைக்கு இந்த மாணவர்களுக்கு அந்த இது பணம் கொடுப்பதிலையோ அதே மாதிரி இந்த வழக்கு போடுறதுல எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? மாணவர்கள் மீதும் போராட்டக்காரர்கள் சொல்லல, மாணவர்கள் மீதும் காக்ரோச் பார்ட்டி நிர்வாகிகள் மீது தான் சொல்லிருக்காங்க. அங்க போராடியது பலர். அப்ப பழி வாங்குவார்கள் நான் நினைக்கிறேன். மவுண்ட் ரோட்ல இப்ப இது போராட்டம் நடத்துறாங்க, கண்டன கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? தாவேகா. அவங்களுடைய தாவேகா நடத்தல, காங்கிரஸ் நடத்துற கூட்டத்துல தாவேகா பங்கேற்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடுல ராஜினாமா செய்திருக்கிறார். தவறுக்கு பொறுப்பேற்று அல்லது மாணவர்களுடைய வெற்றியாக இதனை பார்க்கலாம். இது குறித்த 4 விருந்தினர்களோடு நாம் விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.